வெல்கம் டு ஐஎம் கைட சேனல். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்லேருந்து ரெக்ரூட்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2024க்கான ரெக்ரூட்மெண்ட் தான் சொல்லணும். இதற்கான அப்ளிகேஷனை பொறுத்தவரை என்றைக்கு வந்து ஓப்பன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜனவரி 7ஆம் தேதி வந்து ஓப்பன் ஆகுது. இந்தியன் ஏர்ஃபோர்ஸை பொறுத்தளவில் வந்து நம்ம தமிழ்நாடு சைடில் வந்து அதிகமான பேர் வந்து செலக்ட் ஆகிறது கிடையாது. கிட்டத்தட்ட 2500 வேகன்சி கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியை பார்த்தீங்கன்னா அக்னிவீர் வாயுவை பற்றி உங்களுக்கே தெரியும். 4 இயர்ஸ் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். 25% வந்து பர்மனன்ட் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அதுக்கான எந்த விளக்கமும் வந்து கொடுக்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து குரூப் எக்ஸ் அண்ட் ஒய் 12th நீங்கள் வந்து பாஸ் பண்ணியிருந்தால் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். 2 விதமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. 12th வந்து ஃபஸ்ட்டு குரூப் எடுத்து மேக்ஸில் இருந்தும், சப்போஸ் மேக்ஸ் இல்லாட்டாலும் ஈச் ஒன் 50% வந்து இங்கிலீஷில் வந்து நீங்கள் இருக்கணும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸ் வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. அதில் தான் இந்த வருஷம் ஒரு அட்வான்டேஜ். அதனால் தமிழ்நாடு சைடு உள்ள வேகன்சி வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து ஒதுக்குவாங்க. அதனால தான் இந்த வீடியோ வந்து பர்டிகுலராக வந்து போட்டிருக்கோம். உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேஜ் ஓரளவு ப்ராப்பராக இருந்தாலே போதுமானது. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பிடிஎஃபோட லிங்க் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் வந்து கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கீழே வந்து ஜாயின் பண்ணி இது பண்ணுங்கள். நம்மளுடைய ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து எக்ஸாமுக்கு ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுவோம். இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படிங்கன்னா உடனே அப்ளை பண்ண ஆரம்பிங்க. சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யார் வந்து இருக்காங்க 12th வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்னா ஏஜை பொறுத்தளவில் 17 to 21 வயசு அக்னிவீர் எல்லாருக்குமே தெரியும். இதனுடைய அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸ் ஹைட் லிமிட்டை பொறுத்தளவில் மற்ற இதை விட இது வந்து ரொம்பவுமே கம்மியான ஒரு ஹைட்டு தான். கிட்டத்தட்ட வந்து 152 சென்டிமீட்டர் இருந்தாலே இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சொல்லிட்டு இது வந்து இந்த வருஷம் வந்து ஸ்டேட் வைஸ் வேகன்சி, அதாவது வந்து ஒவ்வொரு பார்ட்டிஷனாக வந்து பிரிக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லுவேன். போன வருஷம் முதற்கொண்டு 2020 டிசம்பரில் வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து விட்டுருவாங்க. எக்ஸாம் பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அப்ளை பண்ண ஒரு 2 மாதத்துலேயே வந்து எக்ஸாம் டேட்டும் வந்து சொல்லிட்டாங்க. இதை வந்து ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா தெளிவாக அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இன்வைட் த அப்ளிகேஷன் மேல் ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செலெக்ஷன் அக்னிவீர் வாயு அண்டர்டேக்கிங் வந்து 1/2020க்கான அக்னிபாத் ஸ்கீம் அப்படின்னு வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவில் உங்களுக்கு என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. 7 ஜனவரி to 27 ஜனவரி 2025, அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து இதற்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகுது. ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்தளவில் உங்களுக்கு என்றைக்குன்னு தெளிவாகவே எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு வந்து 22 மார்ச்சில் வந்து ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு வந்து தெளிவாகவே அதை கொடுத்துட்டாங்க. நீங்கள் அக்னிவீர் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து 4 இயர்ஸ் இருந்தால் மட்டும் பரவாயில்ல. உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் கிடையாட்டாலும் உங்களுக்கு வந்து அக்னிவீர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் 12th முடிச்சுட்டு இதில் வந்து சேர்றதுனால ஒரு கிராஜுவேஷன் முடித்த மாதிரி, சப்போஸ் வந்து அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நீங்கள் 4 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண பிறகு 10 lakhs நித்தியா பேக்கேஜை சேர்த்து உங்களுக்கு 10 lakhs வந்து கிடைக்கும். இதை வச்சு ஒரு பிஸ்னஸ் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கவர்மெண்ட்டில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அதுக்கு மீது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் வந்து சிஐபிஎஃப்பில் வந்து வேகன்சி எஸ்ஆர்ஜிடி எக்ஸாமாக இருக்கட்டும் தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து வேகன்சிஸ் வந்து ஒதுக்கிடுவாங்க. அதுக்கு மேலே உங்களுக்கு டிஃபென்ஸில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் இது பண்ணலாம். இப்போ ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் வந்து போகிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அந்த மாதிரி நிறைய இதில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு கமெண்டில் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இந்த எலிஜிபிள் க்ரைட்டீரியாவில் இருந்தாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை மஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த தடவை ஸ்டேட் வைஸ் வேகன்சி இருக்கிறனால ஒரு பெனிஃபிட்டு. ஏன்னா வேகன்சி வந்து கம்ப்ளீட்டாக சொல்ல 2500 கிட்ட தான் வந்து போடுவாங்க. பட் இருந்தாலும் தமிழ்நாடுக்கு வந்து வேகன்சி விட்டுருக்க வேகன்சி வந்து கொடுப்பாங்க. ஏன்னா வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாயிண்ட்லாம், அதனால தான் சொல்கிறேன். அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பொறுத்தவரை கல்யாணமாகாத ஆண்கள் பெண்கள் 2 பேருமே இது பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. டெஸ்ட்டை பொறுத்தவரை அதாவது ஆன்லைன் டெஸ்ட் வந்து 22 மார்ச் 2023 வந்து உங்களுக்கு இது பண்ணலாம் சொல்லி அக்னிவீர் வாயு .in அதில் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து எந்த வெப்சைட்டில் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்னிபாத் வாயு CDS.in இந்த வெப்சைட்டில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஆன்லைனில் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டர்டேக்கிங் அக்னிவீர் வாயு இன்டெக் 2026 1/2020க்கான செலெக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்தளவில்
உங்களுக்கு வந்து 7 ஜனவரி 2025 டு 27 வரை சொல்லிட்டாங்க. அப்ளிகேஷன் இந்த டேட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஏஜ் லிமிட்டை வந்து ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. ஏஜ் லிமிட் வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து இதுக்குள்ளே இருக்கீங்கன்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். மற்றபடி ரிலாக்ஸேஷன்லாம் வந்து கிடையாது. அக்னி என்ட்ரியை பொறுத்தளவில் 1 ஜனவரி 2005 டு 1 ஜூலை 2008 இதுக்குள்ளே யார் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் வந்து கேண்டிடேட் கிளியர் ஆல் த ஸ்டேஜ் செலெக்ஷன் ப்ராசஸ் ஆஃப்டர் ஏஜ் லிமிட் வந்து 21 இயர்ஸ் அப்படின்னு வந்து கீழே வந்து ஏஜ் ரிலேட்டட் கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு டவுட் இருந்தால் இந்த டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே இருந்தால் இதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிள். அப்புறம் வந்து குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்துக்க என்ன குவாலிஃபிகேஷன் தெரியலமில்ல. ஃபஸ்ட் இடத்துல வந்து ஆன்லைன் டெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து phase 1 டெஸ்டிங் வந்து இமெயில் ஐடியில் வந்து 48 to 70 அதாவது வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ப்ரேயர் எக்ஸாம் வந்து இது ஹால் டிக்கெட் வந்து இது பண்ணிடுறேன்னு வந்து அந்த பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸாம் பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி இது ரெண்டில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எக்ஸாம் வந்து இது இந்த மாதிரி தான் இருக்கும், தமிழ்லலாம் வந்து கிடையாது. நீங்கள் வந்து ஆனால் வந்து இது கொஞ்சம் கூடுதலாக உழைக்கணும். ஃபஸ்ட்டு இதில் வந்து ஆர்மி ஈஸினா அதை விட கொஞ்சம் வந்து நேவி ஆர்மி தான் ஃபஸ்ட்டு ஈஸி, அதுக்கப்புறம் வந்து நேவி கொஞ்சம், ஏர்ஃபோர்ஸ் வந்து அதை விட கொஞ்சம் காம்படிட்டாக இருக்கும். ஏன்னா வந்து கொஞ்சம் லெவல் வந்து ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படின்னா எக்ஸாம் கிளியர் பண்ணோடனே உங்களுக்கு டாக்குமெண்டேஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா phase 1 ஆப்டிடியூட் 1 ஆப்டிடியூட் 2 அப்படின்னு சொல்லி ஆப்டிடியூட் 1ல் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆப்டிடியூட் 2 பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து குரூப் டிஸ்கஷனு, நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து டிஸ்கிரைப் பண்ணி எழுதுற மாதிரி அந்த மாதிரி உங்களுடைய மென்டாலிட்டி டெஸ்ட்டை வந்து செக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏர்ஃபோர்ஸ் வந்து இதில் தான் வந்து ஒரு ஃபிட்டான ஒரு நீட்டான ட்ரெஸ் கோட், நல்ல ஒரு ஆஃபர் தான் இது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சயின்ஸ் சப்ஜெக்டை பொறுத்தளவில் 16 மினிட்ஸ் எக்ஸாம் வந்து இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தளவில் நீங்கள் வந்து தெளிவாக வந்து பார்த்துக்கணும். இதான் வந்து கிளியராக வந்து இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக, ஏன்னா வந்து எஜுகேஷன் வந்து கரெக்டாக இருக்கணும்னா தானே உங்களுக்கு அதை பற்றி வந்து கரெக்டான ஒரு புரிதல் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் வந்து அதர் தென் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி 2 பார்ட்டாக இது வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2க்குமே வந்து அப்ளை பண்ணலான்னு மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சயின்ஸ் வித் சப்ஜெக்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸு, இங்கிலீஷ் இதில் வந்து மினிமம் 50% மார்க், அதாவது ஆல் ஓவரால் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். இல்லைன்னா சரி, அதுக்கப்புறம் வந்து 50% இங்கிலீஷில் வந்து கம்பல்சரி. சப்போஸ் இந்த சப்ஜெக்ட் நீங்கள் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன்ஜினியரிங்கில் பொறுத்தவரை மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், கம்ப்யூட்டர், இன்ஸ்ட்ருமெண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் வந்து நீங்கள் வந்து 50% ஆஃப் இது வந்து மார்க்கு வந்து இங்கிலீஷில் வந்து எடுத்துருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து இஸ் நாட் சப்ஜெக்ட் டிப்ளமோ 50% வந்து ஆல் ஓவராக எடுத்துருக்கணும். இங்கிலீஷ்லேயும் வந்து 50% எடுத்துருக்கணும். இங்கிலீஷ் வந்து ஒரு சப்ஜெக்டாக இருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. இல்லைன்னா பாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஒகேஷனலில் வந்து நான் ஒகேஷனல் குரூப்பில் இருக்கலாம், அதாவது ஃபிசிக்ஸு அண்டு மேத்தமெட்டிக்ஸ் அதில் வந்து 50% மார்க் எடுத்துருக்கணும். இங்கிலீஷ் வந்து எந்த நீ இதில் எடுத்தாலும் அது வந்து கட்டாயம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இஃப் யூ இங்கிலீஷ் நாட் சப்ஜெக்ட் ஒகேஷனல் குரூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் வந்து கம்பல்சரி, அதை வந்து நீங்கள் தெளிவாக வந்து பார்த்துங்க. அதுக்கப்புறம் அதர் தான் நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு குரூப்ஸை தவிர்த்து சயின்ஸ் இல்லாத சப்ஜெக்ட் வந்து எந்த 12th வந்து பாஸ் ஆகி சயின்ஸ் இல்லாத சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்திருந்தால் வந்து இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். அதில் வந்து இங்கிலீஷ் வந்து கண்டிப்பாக ஒரு பாடமாக எல்லா இதுலேயும் இருக்கும். ஆல் ஓவராக நீங்கள் 50% மார்க் எடுத்தாலே போதும் மினிமமாக. இங்கிலீஷ் வந்து எந்த டிப்ளமா இருக்கட்டும், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் டிப்ளமோ, 2 இயர் அல்லது ஒகேஷனல் குரூப்பாக இருந்தாலும் இங்கிலீஷ் வந்து மஸ்ட்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாஸ் அவுட் த்ரூ இயர் எஜுகேஷன் 50% மார்க் இருக்கணும். அப்புறம் இங்கிலீஷில் வந்து ஒகேஷனல் வந்து இன்டர்மீடியேட் வந்து தேவைப்படுது அப்படின்னு வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. அதை வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் கோர்ஸ் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இதில் வந்து எலிஜிபிளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்துட்டு வந்து தெளிவாக வந்து அப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து டொமஸ்டியல் நான் சொன்னல ஆல்ரெடி முன்னாடி டொமஸ்டியல் வந்து இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்டில் பொறுத்தளவு அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட் வைஸ் வந்து நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. phase 2 வந்து டொமஸ்டியல் சர்டிஃபிகேட் அடிப்படையில் வந்து செகண்ட் 2 எக்ஸாமுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸை பொறுத்தளவில் ஹைட்டில் வந்து என்ன இருக்கணும் அப்படி ஃபீமேல் மேல் 2 பேருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஹைட்டை பொறுத்தளவில் 152 சென்டிமீட்டர் இருந்தாலே போதும். மற்றதில் வந்து ஆர்மியை பொறுத்தளவில்
வந்து 168 அந்த மாதிரி சம்திங் இருக்கணும். மேல் பொறுத்தளவில் நேவிக்கும் வந்து இதே சம்திங் தான் சொல்லியிருப்பாங்க. ஃபீமேலுக்கு வந்து 152 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரிலீஜியன் வைஸ் வந்து உங்களுக்கு வந்து மாறும் அப்படின்னு வந்து அதையும் அவங்க வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் சார்ட் ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் மெஷர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கேற்றாப்புல இருந்தால் போதும். ஜெஸ்ட்டை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 77 இருந்தாலே போதுமானது. இது வந்து இந்தியன் ஆர்மிக்கான ஒரு இதுதான். 5 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பேண்ட் வந்தீங்கன்னா ஓகே. ஃபீமேலை பொறுத்தளவில் வந்து ரேஞ்சிலேருந்து 50% வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஹேரிங்கை பொறுத்தளவில் நார்மலான ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து ஒரு 6 மீட்டர் அப்படின்னு. ஹேரிங்கிறது பார்வைத்திறன், அதை தான் சொல்லியிருக்காங்க. டென்டல் பாயிண்ட்டை பொறுத்தளவில் 14 பாயிண்ட் வந்து இருக்கணும். சப்போஸ் உங்களுக்கு வந்து எது டென்டல் சொத்தை பல் வந்து கேவிட்டி இருந்தால் அதை நீங்கள் வந்து அடைச்சிருங்க. மெடிக்கல் போகிறப்ப வந்து உங்களுக்கு கரெக்டான இதாக இருக்கும். ஜென்ரல் ஹெல்த்தை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து மென்டலி ஹெல்த் இஷ்யூ எதுவுமே இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபீமேல் வந்து கேண்டிடேட்டுக்கு வந்து எக்ஸ்டர்னலாக வந்து சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஜென்டரை பொறுத்தளவில் அன்ஃபிட்டை வந்து பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அன்ஃபிட் வந்து எதற்கான பண்ணுவாங்க, ஆப்போசிட் எக்ஸ்டர்னலாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டு வந்து போட்டிருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் போட்டிருக்கும் பட்சத்தில் ஒரு சில எக்ஸப்ஷன் பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்காங்க. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. 1.5 to எல்போவில் வந்து சைஸ் ஆஃப் டைப் அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் அப்புறம் வந்து கண்ணாடி ஃப்ளெக்ஸ் போட்டிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாமான்னு ஒரு டவுட் இருக்கும். அதுக்கான தான் இந்த சார்ட் வந்து வச்சுருக்கேன். ஃப்ளெக்ஸை பொறுத்தவரை 6.12 ஈச் கரெக்டாக வந்து 6.2 இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வந்து உங்களுடைய அந்த ஹைப்பர் டென்சிட்டி எவ்வளோ இருக்குது, அதாவது வந்து உங்களுடைய ஃப்ளெக்ஸ் வந்து என்ன பவரில் இருக்குது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி ஒரு லீடிங் மாதிரி ஒரு சார்ட் மாதிரி டாக்டர்கிட்ட வந்து ஒரு நோட்ஸ் வந்து வாங்கிட்டு போங்க. மெடிக்கலுக்கு ஒரு 10 days ஒரு 1 week முன்னாடி உங்கள் ஐ பவரை செக் பண்ணி கலர் விஷனை பொறுத்தளவில் வந்து கரெக்டாக இருக்கணும். கலர் விஷன் வந்து ரொம்பவும் கம்பல்சரி. கலர் விஷன் கண்டிப்பாக வந்து ரிஜெக்ஷன் வந்து பண்ணுவாங்க. அதில் எந்த விதமான இது வந்து கிடையாது. அதை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து அதை தான் கீழே வந்து சொல்லியிருக்காங்க. உங்களோட டிஸ்டன்ஸ் அப்படி இருக்குன்னா ப்ரிஸ்கிரைப் த டாக்டர்கிட்ட வந்து நீங்கள் வந்து ஸ்டாம்ப் வச்சு நேம் உங்கள் ஸ்டாம்ப் அண்ட் சிக்னேச்சர் வச்சு உங்கள் ஃபோட்டோ ஒட்டி கூட நீங்கள் வந்து வாங்கிட்டு போய்க்கிறது நல்லது. உங்கள் ஃபோட்டோவை வச்சு அந்த சீல் வச்சு, ஏன்னா வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி செக்கப்லாம் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அவங்க சைடு. அதனால தான் சொல்கிறேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன். 1950 ஏர்ஃபோர்ஸ் வந்து 4 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸ் தான். எலிஜிபிள் எம்ப்ளாய்மெண்ட். ட்ரைனிங்கை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஒரு 8 month மிலிட்ரி ட்ரைனிங் தான் இருக்கும். லீவை பொறுத்தளவில் வந்து உங்களுக்கு வந்து 1 மாதம் 30 நாள் கிட்டே வந்து கொடுப்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூ வருது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மெடிக்கல் அத்தாரிட்டி உங்களுடைய டாக்டர் வந்து எவ்வளோ நாள் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது பிறகு வந்து மெடிக்கல் அண்டு சிஎஸ்டி ஃபெசிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேண்டீன் கார்டு அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எலிஜிபிள் இருக்குது. ஹாஸ்பிட்டல் வந்து ஃபேமிலியோடு வந்து பார்த்துக்கலாம், ஃபெசிலிட்டிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பே அண்ட் அலவன்ஸ் அண்ட் பெனிஃபிட்ஸில் வந்து ஸ்கீம் ஆஃப் அக்னிவேர் பேக்கேஜ் வந்து 30,000 வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கொடுப்பாங்க. இந்த 13,000 வந்து 21,000 தான் உங்களுக்கு வந்து கைக்கு வரும் 70%. மீதி 30% வந்து உங்களுடைய சேவிங்ஸ் பிஎஃப் வந்து மாதிரி கூட வச்சுக்கலாம். அதில் வந்து சேவ் பண்ணி உங்களுக்கு வந்து 4 years பெனிஃபிட்டில் 5.2 lakhs வந்து கிடைக்கும். எக்ஸ்ட்ரா வந்து அவங்க நித்தி ஆயோக் பேக்கில் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணி சேவா நிதி பேக்கேஜில் வந்து இது பண்ணி ஆஃப்டர் 4 years வந்து 10.4 lakhs வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஆஃப்டர் வந்து உங்களுக்கு வந்து இதனால் வந்து ஒரு சர்டிஃபிகேட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆன்லைன் எக்ஸாம் தான் உங்களுடைய ஃபஸ்ட்டு இதாக வந்து இருக்கும். இது வந்து அட்மிட் கார்டை பொறுத்தளவில் வந்து 40 to 70 ஹவர்ஸ்க்கு முன்னாடி தான் அவங்க வந்து மெயிலுக்கு வந்து அப்டேட் பண்ணுவாங்க உங்களுடைய அட்மிட் கார்டு. வந்து எக்ஸாமுக்கு ஒரு வந்து 2-3 daysக்கு முன்னாடி தான் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து சிட்டி முன்னாடி லொக்கேஷன் தெரிஞ்ச ஒரு மதுரையில் வந்து எந்த இடங்கிறது வந்து ஒரு 2-3 நாளில் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் தான் எக்ஸாம் இருக்கும். சயின்ஸ் சப்ஜெக்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சயின்ஸ் சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்னா டோட்டல் டூரேஷன் எவ்வளோனா 1 மணி நேரம் கொடுப்பாங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் இங்கிலீஷ் சிபிஎஸ்சி சிலபஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஆல் ஓவராக 12th படுத்துக்கூடியதான் சொல்லியிருப்பாங்க. அதர் தென் சயின்ஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் டூரேஷன் ஆன்லைன் டெஸ்ட்டு 45 minutes அண்ட் சால் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 45 அதாவது சயின்ஸ் இல்லாத சப்ஜெக்ட் வந்து நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னா 45 நிமிஷம் இருக்கும். உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் வந்து இங்கிலீஷ் ப்ளஸ் 10th +2 சிபிஎஸ்சி வந்து இருக்கும். அப்புறம் வந்து ரீசனிங் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் ரான்னு சொல்லுவாங்க, அது இருக்குது. அதுக்கப்புறம் சிஏ பொறுத்தளவு சயின்ஸ் சப்ஜெக்ட் வித் இது ரெண்டையுமே சேர்த்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா 85 நிமிஷம் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸு அதெல்லாம் இருக்கும். அப்புறம் ராஸ் வந்து கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கொஸ்டின் கரெக்டாக 1 மார்க் கொடுப்பாங்க. நீங்கள் அட்டன் பண்ணலாம் 0 மார்க்.
சப்போஸ் நீங்கள் வந்து ராங் ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 மார்க் வந்து உங்களுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் வந்து கழிச்சிருவாங்க. அதை வந்து கரெக்டாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் டெத் அண்ட் டிசபிலிட்டி காம்பன்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து ஒரு 48 lakhs வந்து கவர் வந்து கொடுக்குறாங்க. சப்போஸ் எதுவும் இன்சிடென்ட் நடக்குதா, இன்சிடென்ட் நடக்காது. சப்போஸ் வந்து எல்லாம் உங்களுக்கு அடிஷனாக வந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய இதை. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் அக்னிவீர் ஸ்கில் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து 4 years எண்டில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு அக்னிவீர் வாயுவில் இருந்து ஹைலைட்டாக வந்து ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நாட் என்டர்லைன் எக்ஸ் சர்வீஸ் ஸ்டேட்டஸ். சப்போஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டேட்டஸ் வந்து கிடையாட்டாலும் அக்னிவீர் சர்வீஸ் அப்படின்னு தனியாக தனியாக வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அக்னிவீர் அந்த மாதிரி ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வந்து உங்களை வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க. ஆர்மி நேவி இதில் வந்து 4 year வந்து இந்த மாதிரி வந்து இப்போ இது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்காட் ஆஃப் எக்ஸாமில் வந்து மொபைல் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்து அலோவ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கீழே. வேறு ஒன்றும் அதில் வந்து தெளிவாக சொல்லலை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸ் 2வில் வந்து டாக்குமெண்டேஷன் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட் 2வில் வந்து பிரிண்ட் என்னென்ன எடுத்துகிட்டு போகணுன்னு வந்து தெளிவாக டாக்குமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஹெச்பி பென்சில் இதெல்லாம் வந்து என்ன ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டு, என்சிசி சர்டிஃபிகேட்டு, உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸு இதெல்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க. அதெல்லாம் வந்து கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு இதை தான், ஒரு பாயிண்ட்ஸ் மாதிரி தான் இருக்கும்னு நான் வந்து சொல்கிறேன். ஃபேஸ் 2 முடிஞ்சிடுச்சு அப்படின்னு டாக்குமெண்டேஷன் முடிஞ்சது பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து ஸ்கில் குவாலிஃபிகேஷன் அச்சீவ்மெண்ட்ஸ்லாம் இருந்தால் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து வெரிஃபிகேஷன் எலிஜிபிலிட்டியை பொறுத்தளவில் காம்படிஷன் சொல்லியிருக்காங்க 28 பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இதில் வந்து ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து வைக்கிறாங்க. ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து 1.6 கிலோமீட்டர் வந்து 7 minutesல வந்து மேல் கேண்டிடேட் ஓடணும். ஃபீமேல் கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா வந்து வித்தின் 18 நிமிட்ஸில் வந்து நீங்கள் வந்து ஓடணும். அப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் 2 அப்படின்னு வைக்கிறாங்க. ஆஃப்டர் வந்து 10 minutes நீங்கள் வந்து ஃப்ரீ ஆகிட்ட பிறகு உங்களுக்கு வந்து 10 புஷ்அப்ஸ் வந்து 1 minute மேக்ஸிமம் எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு 10 minutes வந்து பிரேக் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து 10 சிட்டப்ஸ் வந்து 1 minute வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 10 minutes பிரேக்கு, 20 ஸ்குவாட் வந்து எடுக்கணும், 10 minutes பிரேக். ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருக்கீங்க 10 minutes பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 10 சிட்டப்ஸு 15 ஸ்குவாட் வந்து நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். 30 minutes எடுக்கணும். 2 minutes வந்து பிரேக் வந்து கொடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் வந்து 2 minutes பிரேக், 10 minutes பிரேக் அப்புறம் தான் 10 புஷ்அப்ஸ் வந்து எடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து 2 minutes வந்து கொடுக்குறாங்க. அப்புறம் தான் கம்ப்ளீஷன் 10 புஷ்அப்ஸ், 2 minutes பிரேக் சொல்லியிருக்கேன். நான் வந்து 10 புஷ்அப்ஸ்னு சொல்லிட்டு 10 minutes நினச்சிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. இதெல்லாம் வந்து ஈஸியாக க்ராக் பண்ணிடலாம். அதுக்கடுத்து வந்து அடாப்டிலிட்டி 1 பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், அதாவது 1 மார்க் மாதிரி இருக்கும். அதை வந்து இப்படி மென்டாலிட்டி டெஸ்ட்டை வந்து இது பண்ணுறதுக்காண்டி கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆப்ரேஷன். அடாப்டிலிட்டி 2 பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் 2 பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து ஒரு குரூப் டிஸ்கஸ் மாதிரி இருக்கும். ஒரு டிஸ்கிரிப்டிவ் டைப்பு, இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க அந்த மாதிரி வந்து கொஸ்டின் பண்ணி உங்களை வந்து ஒரு டீம் மாதிரி ஒரு 15 ஒரு 10 மெம்பர்ஸை வச்சு நீங்கள் வந்து அதை பற்றி ஒரு இங்கிலீஷில் வந்து கொஞ்சம் பேசுகிற மாதிரி இருக்கும். இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னு வந்து ஒவ்வொரு டீம் மெம்பர்ஸும் வந்து டிஸ்கஷன் மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும். இது முடிச்சு இதில் பாஸ் ஆகிட்டிங்கன்னா ஃபேஸ் 3 வந்து நீங்கள் வந்து போயிடுவீங்க. இதில் வந்து ஆல் ஓவராக மெடிக்கல் டெஸ்ட்டு வந்து நடக்கும். ஆல் ஓவராக வந்து ஜென்ரலாக எல்லா இதுலையும் நடக்கிற மாதிரி A to Z மேலேருந்து கீழே வர எல்லாத்தையும் வந்து செக் பண்ணுவாங்க. பிளட் டெஸ்ட்டு, யூரின்னு, சுகர் லெஸ்ட்டு அதெல்லாம் வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ECG அதெல்லாம் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. யூனிவர்சிட்டி ரிப்போர்ட்டட் வந்து இது பண்ணுவாங்க. ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்து அண்டர் த ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும் ஒரு டெஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி மெடிக்கல் டெஸ்ட் எல்லாம் முடிச்சிட்டோன்னே ப்ரொவைலாக லாஸ்ட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஃபைனல் டெஸ்ட் வந்து ரெடி பண்ணுவாங்க. ஹவு டு அப்ளை வந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. வந்து ஹவு டு அப்ளை ஆன்லைனில் வந்து அக்னிபாத் வாயு CDS. இந்த இதில் வந்து நீங்கள் போய்ட்டு உங்கள் 10th மார்க் ஷீட்டு, டொமசில் சர்டிஃபிகேட்டை வந்து பேரா 8 படி இது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து 12th மார்க் ஷீட்டு இல்லைனா உங்களுடைய டிப்ளமோ இல்லை 2 year ஒகேஷனல் குரூப் அந்த மாதிரி சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபோட்டோ வந்து நவம்பர் மாதத்துக்கு மேலே எடுத்தது மாதிரி 10 to 15 kpயில் வந்து பேக்ரவுண்ட் வந்து லைட் பேக்ரவுண்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித்தவுட் எக்ஸ்பர்டன் ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் கரெக்டாக தெரியணும்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் பேக்ரவுண்டில் நீட்டாக வந்து நீங்கள் இது பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அதை வந்து கரெக்டாக வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து க்ளீனாக வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து சிக்னேச்சர் வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து கேட்டிருக்காங்க. 10 to 15 kpக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ மெயினாக வந்து எப்படி எடுக்கணும்னு வந்து ஒரு பாயிண்ட்ஸ் வந்து பிளாக்
ஸ்லேட்டில் வந்து ஃப்ரண்டில் வந்து உங்களுடைய ஜஸ்ட்டுக்கு நேம் வச்சு உங்கள் நேமு அப்புறம் வந்து டேட்டு அதை மென்ஷன் பண்ணி எடுத்து போடணும். நீங்கள் வாட்டில் நார்மலாக ஒயிட் பேக்ரவுண்டில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் ஆகிடும். உங்கள் ஜஸ்ட்டுக்கு நேரம் உங்களுடைய நேமு, இன்றைக்கி எடுக்கிற டேட்டு அதை எழுதி சைன் பண்ணணும். இந்த பாயிண்டில் பர்டிகுலராக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட் ஃபாதர் மதர் ஃபாதர் வந்து சிக்னேச்சர் இமேஜ் கார்டியன் சிக்னேச்சர் இமேஜ் வந்து கேட்டிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் 18 வயசு கீழே இருக்கும் பட்சத்தில் இந்த அப்ளிகேஷன் இது வேணும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 550 வந்து ஜிஎஸ்டியோட சேர்த்து வந்து நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ஹேவ் யூ இந்த வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து சக்ஸஸ்ஃபுல் ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதற்கான ஹோல் ப்ராசஸ் முடிஞ்சிட்டு உங்களுக்கு வந்து 1 டிசம்பர் 2025 வந்து கால் லெட்டர் வந்து அப்டேட் வந்து பண்ணிடுறாங்க, மெயிலில் வந்து அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. வேறு எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அவங்களுடைய என்கொயரி டெலிஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க, மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. டெக்னேஷன் மேற்கண்ட எல்லாத்தையும் வந்து பார்த்துட்டு எதுவும் டவுட் இருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் பிடிஎஃப் வந்து டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து வாட்ச் பண்ணி வந்து பார்த்துக்கோங்க. இன்ட்ரெஸ்ட்டாக எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் இன் திஸ் வீடியோ. மேலும் புது வீடியோவில் வந்து உங்களை வந்து